பாஜகவால புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன? நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமா பேசினாரு மோடி, பிரதமர் மோடி. ஆனா இலங்கை கடற்படையால காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்தாரா? படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதா? அவர் விஸ்வகுரு அல்ல, மௌனகுரு. அது மட்டும் இல்ல, பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு. அதுக்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கூட்டு பாலியல். ஆர்த்தி சிறுமி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதக செயல். நாளே அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது. பாஜக கூட்டணி ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது. இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களோட பாதுகாப்பு பாஜக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு. ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை இங்க நடத்திட்டு இருக்கு. புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது. புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா? ஏழைகளை வைத்து அடிச்சிருக்கு. ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி